தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ, ஒளி வளரும் தமிழ்வாணி அடியநேர்க்கு இவை அனைத்தும் உதவுவாய். பேரன்புமிக்க பாரதி அன்பர்களே, ஜூம் அரங்கிலே என்னோடு இணைந்திருக்கக்கூடிய பாரதி அறிஞர்களே, இந்த நிகழ்ச்சியை நேரலையிலே காணக்கூடிய நண்பர்களே, பதிவிலே காண இருக்கின்ற பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது நன்றி கலந்த வணக்கங்களை உரித்தாக்குகின்றேன். இன்றைய தினம் இப்ப ஆரம்பிக்கும் போது இங்கே ஜூம் அரங்கிலே அமர்ந்திருக்கக்கூடிய பாரதி அறிஞர்களே என்று சொன்னேன். அது ஏதோ பாராட்டுக்காக சொல்ல, உண்மையே சொல்லலாம். ஏன்னா 157வது நிகழ்வாக இது நிகழ்கிறது. குவிகம் இலக்கிய அமைப்பு நடத்துகின்ற மகாகவியின் மந்திர சொற்கள் என்ற தொடர் நிகழ்விலே இது 157வது நிகழ்வு. அப்படின்னா இதுவரை 156 ஹவர்ஸ், 156 மணிகள், ஒவ்வொரு நிமிஷம் ஒரு மணி நேரம், 1 ஹவர். அப்போ இது வரைக்கும் 156 மணி நேரங்கள் இங்க இருக்க பல பேர் கேட்டிருக்காங்க. இது நான் பேசக்கூடிய இந்த 156 மணிகளையும் நீங்கள் கடந்து வந்திருக்கிறீர்கள். அப்படின்னா நீங்க தமிழகத்தினுடைய பாரதிய வரிகளை கேட்ட நம்பர்கள் ரொம்ப கம்மியா தான் இருக்கும். நிறைய பேர் இந்த மாதிரி கேட்டிருக்க முடியாது. அப்படி ஒவ்வொரு பாடலா பார்த்ததுனால நிச்சயமாக நீங்கள் எல்லாம் பாரதி அறிஞர்கள் தான் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. ஆகவே நான் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து பார்த்து பேச வேண்டும் என்று நினைக்கிறேன். 157வது நிகழ்வு மணப்பெண் என்ற இந்த ஞான பாடல் வரிசையிலே 4வது வாரமாக என பார்த்து கொண்டிருக்கிறோம். இல்ல முக்கியமா என்ன அப்படின்னா, எப்போ ஒரு இடத்துல நயம் பார்க்கிறோமோ, ரசனை இருக்கிறதோ, அங்கு காலம் கொஞ்சம் கைகட்டி தூர நிற்கும். காலம் கொஞ்சம் தாமதம் செய்யும். ஒன்றும் இல்லை, தெருவில் வீதியிலே போய் கொண்டிருக்கிறோம். ஒரு அழகான குழந்தை ஓடி என்று சொன்னா அதை பார்த்து ஒரு நிமிஷம் நிற்போம். நமது வாழ்க்கை தடங்கள் சில அழகான போதுகளை காலத்தினுடைய காலம் என்ற விலங்குக்கு கட்டுப்படாமல் விலகி நிற்கக்கூடிய நேரங்களுக்கு அடிப்படை ரசனை என்பதுதான். இலக்கியம் செய்வது இதுதான். அப்போ இதை உற்று பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம். அதைத்தான் பாரதி நமக்கு தருகிறான். போன முறை நான் குறிப்பிடும் போது அந்த பாடல்ல நான் குறிப்பிட்ட வரிகளை மறுபடி சொல்கிறேன். கண்ணினோர் கண்ணாய், கண்ணினோர் கண்ணாய், காதின் காதாய், புலன் புலப்படுத்தும் புலனாய் என்னை என்று பேசுகிறார். அப்ப மனத்துக்கு எல்லாரும் என்னென்னமோ பேர் சொன்னாங்க. இந்த தொடர் ஆரம்பிக்கிறது, இந்த ஞான பாடல் ஒரு சில மனப்பெண் ஆரம்பிக்கும் போது நான் மனசை பத்தி சொல்லும் போது மனசு என்று சொல்கிறார்கள், உள்ளம் என்கிறார்கள், நெஞ்சம் என்கிறார்கள், உயிர் என்கிறார்கள், இதை ஆவி என்கிறார்கள். இப்படி பல பேர் பலவிதமான வார்த்தைகளினாலே இந்த மனம் என்பதை விவரிக்க முற்படும் பொழுது பாரதி புதியதாக ஒரு சொற்றொடரை கொடுக்கிறான். இந்த மனம் என்றால் என்ன என்றால் என்ன சொல்றான்? அதுல புலன் புலப்படுத்தும் புலன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் மாதிரி சொல்றது இல்லை, தமிழ்ல சொன்னதில்லை. இது உபநிடதங்கள் சொல்லக்கூடிய கருத்து. உபநிடத்துல இந்த மாதிரி வரிகள்ல சொல்லல. உபநிடதம் பேசுகிறது மனசுல பலவிதமான லேயர்ஸ் இருக்கு. போன முறையே சொன்ன பலவிதமான அடுக்குகள் இருக்கின்றன. அதுல இது அந்த கரணம். பாரதியே அந்த வேர்டை பயன்படுத்துறான் இன்னொரு இடத்துல உரைநடையில. நான் சொல்ல போறேன். வெளியில இருக்கக்கூடிய கருவிகள் 5 புலன் என்ற கருவிகள். அந்த கருவிகளை உள்ளிருந்து இயக்கக்கூடியது மனம். அது அந்த கரணம். கரணம் என்பது கருவி. சம்ஸ்கிருதத்துல அந்த கரணம், அந்த உள்ள இருக்கக்கூடியது. அந்தர்யாமிங்கிற போல அந்தர் கரணம். இங்க வெளியில இருக்க கரணம். இதை தமிழ்ல மிக அழகாக பாரதியை சொல்றான், புலன் புலப்படுத்தும் புலன். எவ்வளவு அருமை பாருங்க. இது மாதிரி யோசிச்சு பார்த்திருக்கலாம்? இது மாதிரி யாராவது சொல்லியிருப்பாங்க முடியுமோ?
புலன் புலப்படுத்தும் புலன். அதுக்கு என்ன என்ன அது அதனுடைய விரிவான விளக்கம் என்னன்னா, போன முறை நான் சொல்ல ஆரம்பித்தேன். இப்ப கண் இருக்கிறது, கண், வாய், செவி, மூக்கு, இந்த உடல் மெய் இருக்கிறது. மெய், வாய், கண், மூக்கு இப்படி சொல்லக்கூடியதெல்லாம் இருக்குது. நம்ம திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கோம் ஐம்புலன்கள். இந்த கண் இப்படிதான் இருக்கு. அந்த கண்ணுக்குள்ள கண்ணு நல்ல கண்ணா இருக்கு. கேட்ராக்ட் கண்ணு இல்ல, ஆபரேஷன் பண்ண வேண்டிய கண்ணு இல்ல, நல்ல கண்ணா இருக்கு, பார்க்க முடியறது எல்லாம் சரி. ஆனா கேட்கறான், என்ன சார் நான் வந்து நீங்க பார்க்கலையா? நான் வேற ஏதோ யோசிச்சேன் சார், சாரி, நான் வேற ஏதோ யோஜனையில இருந்து உங்களை பார்க்கல சார். அப்போ இந்த கருவி ஒழுங்காக இருக்கிறது. கண் என்ற பார்வை கருவி ஒழுங்காக இருந்தாலும் ஒருவரை நாம் பார்க்காது செல்கிறோம். ஏன் என்று கேட்டால், சார் வேற எதையும் யோசிச்சிருந்தேன் சார். அப்ப மனம் இல்லை என்று சொன்னால் அந்த கருவி பயன்படாது. நடந்து போறோம், நடந்து போகும்போது ஏதோ இடத்துல திரும்பி நடந்து போறோம், ஐயோ நினைவில்லாம வேற எங்கேயோ போயிட்டோமே. அப்ப என்ன அர்த்தம்னா, நினைவு இருந்தால்தான், மனம் ஒன்றி இருந்தால்தான் நீங்கள் ஒரு செயலை செய்ய முடியும். இதனால் தான் பாரதி பேசுகிறான், புலன் புலப்படுத்தும் புலன். அப்ப புலன் என்ன செய்ய வேண்டும், அல்லது அந்த புலனுக்கான உணர்வை புலப்படுத்துகிறதுக்கு இன்னொரு புலன் இருக்கிறது. இந்த முதல் புலன் வெளியே இருக்கிறது, பின்னாலே வரக்கூடிய புலன் உள்ளே இருக்கிறது. ஆகவே புலன் புலப்படுத்தும் புலன் என்று ஒரு அருமையான சொற்றொடரை மனம் என்பதற்கு கொடுக்கிறான். நான் ஏதை இப்படி விளக்கமாக சொல்கிறேன் என்றால், ஒரு மகாகவி என்பவனுக்கான இலக்கணத்திலே இது ஒன்று. மகாகவி வந்து நான் சொன்னேன், 3 காலங்களையும் பற்றி மகாகவி பாட வேண்டும். அவன் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் என்று 3 காலத்திலும் காலூன்றி நிற்க வேண்டிய ஒரு கவிஞன் தான் மகாகவியாக இருப்பான். ஏதோ பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் கவிதை எழுதுறவன் இல்லை, நான் பல முறை சொல்லியிருக்கிறேன். அதுபோல விண்ணையும் ரசித்துக் கொண்டே மண்ணில் காலூன்றி இந்த அண்டத்தை பற்றியெல்லாம், அண்ட விசாரங்கள், இந்த மாநிலம் வாழ தான் வாழ வேண்டும் நினைக்கக்கூடியவன் என்றெல்லாம் பல விஷயங்கள் மகாகவிக்கு இருக்கு. அதுல ஒரு முக்கியமான செய்தி, மகாகவி என்பவன் சில புதிய இலக்கணங்களை வரையறுக்க வேண்டும், வரையறைகளை தர வேண்டும். 2 விஷயம். ஒன்னு இலக்கணம்னா கிராமர், வரையறைனா வந்து டெஃபினிஷன்ஸ். he should create a new definition. புதிதாக ஆக்கக்கூடியது. பாரதியில பார்க்கும்போது பல முறை பேசியிருக்கிறோம் இதை பத்தி. என்றாலும் அது நல்ல சுவையான பண்டம் என்றால் மறுபடியும் பார்க்கிறோம். திருநெல்வேலிக்கு போனா, எப்போ போன வாட்டி வந்தீங்களா சார், போன மாசம் இது, அது போன மாசம் பா, இது இந்த மாசம் இன்னொரு ஒரு கிலோ அல்வா கொடு என்று மறுபடி போய் சாப்பிடுவது போல பாரதி எவ்வளவு படித்தாலும் அதே மின்னல் சுவை என்று எழுதுகிறான் பாரதி. மின்னல் சுவை குயில் பாட்டுல பார்த்திருக்கோம். புதியது இது வந்து திஸ் இஸ் அன் இண்டிகேஷன் ஆஃப் ஒரு மகாகவி. இந்த மின்னல் சுவைக்கு என்ன பொருள், அதை பத்தி பார்த்துருவோம். இன்னைக்கு குறிப்பா சொல்லி கொண்டு போறேன். ஒரு உதாரணம் சொல்றேன். மின்னல் சுவை என்று எழுதினான். அதே போல வந்து குயில் பாட்டுல இன்னொரு இடம் வருகிறது உங்களுக்கு. குயில் பாட்டுல காலை சூரியன் வருகிறது, சூரியன் மேலெழுந்து எல்லா இடத்தையும் தங்கத்தை உருக்கியது போல ஒளி பரவுகிறது. தங்கம் வந்து ஒரு உலோகம், இட்ஸ் மெட்டல், கோல்டு இஸ் மெட்டல். அதை உருக்கி ஊத்தினா எப்படி இருக்கும், பொல்லாது. அப்படியே கை பக்கத்துல போக முடியுமா? இங்க இருந்தா நம்ம வந்து வீடியோல தான் பார்க்க முடியும், நேர்ல கூட பார்க்க முடியாது. அதுவே பாரதி எழுதான், தங்கம் உருக்கி தழல் குறைத்து என்று எழுதுகிறார். அந்த தழல் என்பது வந்து அதை வரக்கூடிய ரேடியேஷன், அது வெப்பம், அது ஹீட் ரேடியேஷன். அந்த தங்கம் உருக்கி தழல் குறைத்து என்று எழுதும்போது ஒரு புதிய செய்தியை கொடுக்கிறான். இதெல்லாம் ஒரு அது மாதிரி நான் ரொம்ப ரசிக்கக்கூடிய இடம் அப்படின்னா, எல்லாரும் சொல்லக்கூடிய தாய்நாடு என்பதை பாரதி தந்தையர் நாடு என்று மாற்றுகிறார். எல்லாரும் சொல்றது வந்து செந்தமிழ்நாடு எனும் போது இன்ப தேன் வந்து பாயுது காதினிலே, புலன் மாற்றம், இப்படிலாம் பல விஷயங்களிலே பாரதி தந்தையர் நாடுங்கிறான். அது ஏன் சொன்னா அப்படின்னு கேட்டா, இது தந்தையர் நாடென்ற போதினிலே என்று சொல்லும் பொழுது தாய்க்கு உள்ள பெருமைக்கு சற்றும் குறையாத பெருமை தந்தையருக்கு உண்டு. ஏன்னா பாரதி இஸ் டாக்கிங் அபவுட் த இல்லறம். நீங்க அடுத்த பின்னாடி வரக்கூடிய இந்த பாட்டை பார்க்கும்போது அந்த மகளிருடைய மாண்பும் அவர்கள் மழலையர் பெற்று இந்த நாட்டை உருவாக்கக்கூடிய இல்லற தலைவிகளாக விளங்கினார் என்பதை சொல்லி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் இது. எந்தையும் தாயும் மகிழ்ந்து குலாவி இருந்ததும் இந்நாடே, அது முந்தையர் 1000 ஆண்டுகள் வாழ்ந்து முடிந்ததும் இந்நாடே, அவர் சிந்தையில் 1000 எண்ணம் வளர்ந்து சிறந்ததும் இந்நாடே.
ஆக இந்த வளர்ச்சி, இந்த பண்பாடு, இந்த பரம்பரை, இதை சொல்லக்கூடிய வந்து தந்தையை எப்படி விட முடியும்? சரி, வேற இன்னொரு இடத்துல சொன்னா பார்த்தா உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு தெரிந்தது. ஐ எம் பிரஷிங் அப். அன்பிற் தவமில்லை பாரதி. இது நியூ டெபினிஷன். அன்புக்கு ஒரு டெபினிஷன். பக்திக்கு வந்து கபீர்தாசர் ஒரு டெபினேஷன் கொடுத்தாரு. கபீர்தாசும் கிரேட் மகா கவிஞர். பிரேமம் இலத்துக பக்தி அப்படின்னு சொன்னார் அவர். அன்பினுடைய அளவற்ற வெளிப்பாடுதான் பக்தி என்று சொன்னார். அன்பிற் சிறந்த தவமில்லை, அன்புடையார் இன்புற்று வாழ்தல் இயல்பு. அப்போ இந்த இயல்பான குணத்திலே என்ன மாற்ற வேண்டும் என்பதற்கான ஒரு இலக்கணத்தை பாரதி படைக்கிறான். இப்போ ஒரு தென்றல் காற்று வருகிறது, நமக்கு எல்லாரையும் வந்து குளிர்விக்க வேண்டும், எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து அங்கே இருந்த நல்ல ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்த்து அதனுடைய வாசனை எல்லாம் எடுத்துட்டு வந்து அப்படியே வருதா? இல்ல, அது பாட்டுக்கு வருது. அது இயல்பாக வந்து கொண்டு இருக்கிறது. அது அருமையான வாசனைகளை சுமந்து வருகிறது. வியர்த்து நிற்கக்கூடிய அந்த தோள்களுக்கு அது பன்னீர் தெளித்து ஒரு புதிய உற்சாகத்தை கொடுக்கிறது. அது இயல்பு. இப்ப ராமாயணத்துல ஒரு காட்சி உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரிந்த காட்சி. ராமன் மிதிலையிலே வருகிறான். ஓ, அந்த காட்சியா சார் அப்படின்னா, அண்ணலும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள். அது ஒரு பக்கம். அது அது வந்து இயல்பல்ல, அது வந்து நடக்க வேண்டிய காட்சி. அது வந்து கதையினுடைய போக்கு. ஆனா அந்த தெருவிலே வீதிகளிலே ராமன் நடந்து வருகிறான். அவன் எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணணும்னா நடந்து வரானாங்க ராமன். அவன் பாட்டு இயல்பா வரான். ஆனா கம்பன் தோள் கண்டார் தோளையே கண்டார், தொடுகழல் கமலமன்ன தாள் கண்டார் தாளையே கண்டார். தோளை பார்த்து அங்கேயே பார்த்து கொண்டிருக்கிறார். தொடுகழல் கமலம் அன்ன தாள் கண்டார் தாளையே கண்டார். அப்ப போறது பாட்டு. அதுக்குள்ள இறங்கினானே அப்புறம் நான் ஏகேவி மாதிரி ஆரம்பிச்சிடணும் கம்பராமாயணத்துல. சார் ஏகேவி சார் இங்கேருந்தே வணக்கம். அற்புதமான கம்பராமாயண சொற்பொழிவாளர். எதுக்கு சொல்றேன்? அப்படி வந்து அனுபவிக்கக்கூடிய விஷயங்களை மகா கவிஞர்கள் எழுதி கொண்டே வருகிறார்கள். அப்போ அப்போ அந்த வகையில பாரதி எழுதுகிறான், கடமையாவன தன்னை கட்டுதல். இதை பத்தி தான் நான் பேசிக் கொண்டிருந்தோம். இப்போ இந்த மனம் என்பது வெவ்வேறு நிலையிலே 3 நிலைகளிலே எப்படியெல்லாம் நாம் மனத்தை பண்படுத்த வேண்டும் என்றெல்லாம் பேசுகிறானே, அதை பற்றி நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதுல நாம இன்றைக்கு பார்க்க வேண்டிய வரிகளை மறுபடியும் ஒரு முறை நாம ஸ்லைட்ல பார்த்துட்டு மறுபடியும் போலாம். கிருபாஸ் பிளீஸ். நம்ம கண்ணினோர் கண்ணாய் காதின் காதாய் அதுல இருந்து எடுத்து பார்க்கலாம். இப்போ 20 போட்டிருக்கு இல்லையா? அது பக்கத்துல 19, 20. போன முறை 20 பார்த்தோம். அது அந்த தொடர்புக்காக நான் எழுதி கொடுத்தேன். கண்ணினோர் கண்ணாய் காதின் காதாய் புலன் புலப்படுத்தும் புலனாய் என்னை. இதை மனசுல நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது பாரதியை படிக்கிறது ஒண்ணு, அது நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். நினைவிலே ஒண்ணா 2-3 வாட்டி அதை திங்க் பண்ணா போறோம், மனசுல நின்றுடும். காலம் கொன்ற விருந்துகான் என்று எழுதுகிறான். காலம் கொன்ற விருந்து என்று சொல்லக்கூடிய அற்புதமான அந்த உணர்வுக்கு பின்னணியா இருக்கக்கூடிய அடிகள் இவை. புலன் புலப்படுத்தும் புலன். மனம் என்பதற்கு புலன் புலப்படுத்தும் புலன் என்று சொன்ன கவிஞன் வேறு யாருமே இல்லை. என்னுடைய சிற்றறிவுக்கு புலப்படும் வரை தமிழ இலக்கிய பரப்பிலே இப்படி சொன்னவர் யாரும் கிடையாது. எனவே அதை நாம் மகிழ்வோடு ஏற்றுக்கொள்வோம், மகிழ்வோடு வில் செலிப்ரேட். நான் தான் நினைப்பேன், பாரதியை படும்போது திரும்ப திரும்ப என்னத்துக்காக இதை வந்து எடுத்து சொல்ல வேண்டும், எதற்காக இதை நினைத்து உற்சாகப்பட வேண்டும் என்று சொன்னால், இதுதான் ஒரு மாபெரும் கவிஞனை நாம் நாகரிகமாக வணங்குவது. அவன் படத்துக்கு வந்து மாலை போடுறது, மரியாதை பண்றது, அதெல்லாம் விட அந்த வரிகளிலே இருக்கக்கூடிய அந்த அடிகளிலே இருக்கக்கூடிய அற்புத அழகுகளை, அந்த மோன படுகைகளையே தெரித்து விழக்கூடிய அந்த மலர் செண்டுகளை நாம் எடுத்து பார்க்க வேண்டும். சரி, புலன் புலப்படுத்தும் புலன் என்பது மனம். இதுல இது சொல்லிட்டு சொல்றான், இந்த உலக உருளையில் ஒட்டுற வகுப்பாய். இதெல்லாம் மனசுக்கு வந்து அப்படி தட்டி கொடுக்குறான். தட்டி கொடுத்துட்டே அதனுடைய பிழையை சொல்ல வருகிறான். உலக உருளையில் ஒட்டுற வகுப்பாய், ரொம்ப முக்கியமான வரி. இதுல என்ன சிறப்பு? இதுல படிச்சிடறோம் ஒரு முறை. உலக உருளையில் ஒட்டுற வகுப்பாய் இன்பெல்லாம் தருவாய். இன்பெல்லாம்ங்கிறது வந்து இன்பம் எல்லாம் என்பதை சுருக்கி, இன்பலாம், இன்பு என்பது இன்பத்தினுடைய சுருக்கம், மகர ஒற்று நீக்கம். ஈறு கெடுகிறது என்று சொல்லுவார்கள். அப்படி உண்டு அதுல.
இன்பெலாம் தருவாய் இன்பத்து மயங்குவாய், இன்பமே நாடி எண்ணிலா பிழை செய்வாய், இன்பம் காத்து துன்பமே உழிப்பாய். அது அழிப்பாய் இல்ல, நானே அதுல கரெக்ட் பண்ண விட்டுட்டேன். அது முதல் பதிப்புல போய் பார்க்கும்போது அதுக்கு அதுக்கு உழப்பாய், இப்பாய். ஏன்னா இந்த உழப்பாய் என்ற வார்த்தை நிறைய பேருக்கு தெரியாது, அதனாலே தெரிந்த வார்த்தையை போட்டுட்டாங்க, அழிப்பாய் அப்படின்னு போட்டாச்சு. என்ன டிஃபரன்ஸ்னா, இன்பம் காத்து துன்பமே உழப்பாய், இப்பாய். உழப்பாய்னா உழல்தல் சொல்றோம் இல்லையா, ஏன்டா உழண்டுன்னு இருக்க, அனுபவிக்கிறது பேர் அது. அனுபவிப்பாய் என்பதற்கு உழப்பாய், அதை நம்ம மாத்திக்கலாம். இன்பம் என்று எண்ணி துன்பத்து வீழ்வாய். இந்த 5 அடிகளை பார்க்கலாம் நம்ம இப்போ. உலக உருளையில் ஒட்டுற வகுப்பாய், இன்பெலாம் தருவாய் இன்பத்து மயங்குவாய், இன்பமே நாடி எண்ணிலா பிழை செய்வாய், இன்பம் காத்து துன்பமே அழிப்பாய், துன்பமே உழப்பாய், இன்பம் என்றெண்ணி துன்பத்து வீழ்வாய். அதாவது ஒரு சில தவறுகள் வரும்போது அந்த அந்த படிவத்தில் வரும், அப்படியே போகும். அது மாதிரி சில பாட பேதங்கள் இருக்கின்றன. பல இடங்கள்ல இதான் பண்ற அழிப்பாய் தான் இருக்கு. 2-3 புத்தகத்துல அப்படிதான் இருக்கு. அதுல கொஞ்சம் மாற்றிக்கொள்ளுங்கள். சரி, இப்ப இதுல உலக உருளையில் ஒட்டுற வகுப்பாய். முதல்ல நம்ம இதை பாராட்டணும். உலக உருளை என்று சொன்னான் பாரதி. எப்படி எப்படி சார் செலக்ட் பண்றான் வார்த்தை? அதுதான் மகாகவியினுடைய அடையாளம். பாரதியினுடைய ஒவ்வொரு கவிதையிலும் அவன் மகாகவி என்பது ஒளிந்திருக்கிறது. ஒரு தங்கத்தினாலே ஒன்று படைத்தால், தங்கத்துல நீங்க துணியை போட்டு போடுறீங்க, தங்கத்துல ஒரு கல், தங்கத்துல ஒரு கல் போன்ற ஒன்று செய்தால் அதுவும் தங்கமா தானே இருக்கும் இல்லையா? கல்லுல தங்கத்துல ஒரு மர நாற்காலி போல ஒன்றை செய்தால் அது மர நாற்காலி இல்லை, தங்க நாற்காலி தானே. அப்ப மகாகவி எதை படைத்தாலும் மகாகவியினுடைய இயல்பு இருக்கும். உலக உருளை என்றான். அது என்ன பொருள் என்றால், வட்டமாக அந்த ஸ்பியர் என்று சொல்ல குளோப், அது உருண்டு கொண்டே இருக்கிறது. அதை ஒரே வார்த்தையில உருளை என்று சொல்கிறான். உருளை இஸ் a dynamic word, a word that distinguishes a static word and the dynamic word. உருளை என்று அதுக்கு காரண இடுகுறி பெயர் என்று பெயர். தமிழ்ல சில காரணத்தினாலே வரும். கோடு என்பார்கள், வளைந்திருக்கிற பேர் கோடு. இது போல அதுல அது மாதிரி உருளை என்பது உருண்டு கொண்டு இருப்பது பேர் உருளை. அப்போ உலக உருளை, உலகம் என்பது உருண்டு கொண்டு இருக்கிறது அப்படின்னா என்ன ஆகுது? There's a constant change that is occurring there. உலகம் என்பது இது மித்தியை என்று சொல்லுகிறார்கள், அது வேற விஷயம். உலகம் மாயை, அதெல்லாம் பத்தி பின்னாடி பேச இருக்கிறோம். இந்த உலகம் உருள்கின்ற காரணத்தினாலே அதிலே ஒட்டி கொண்டிருப்பது கடினம் இல்லையா? சாதாரணமா இருக்கு. சரி, when you are going to be accident prone, when you are sitting or walking or running or sitting in a running car, அப்படி பார்க்கும்பொழுது the incidence of incident of danger is increased by the mobility. அது ஓட அமர்ந்திருப்பதை விட நடக்கும்போது அபாயம் அதிகமா இருக்கலாம் கீழே விழுவதற்கு என்று சொல்லுகிறோம் அல்லவா? அதை போல உலக உருளையின் ஒட்டுற வகுப்பாய். இதுக்கு என்ன, எங்க போய் இதுக்கு சான்று தேடணும்னா வள்ளுவன் கிட்டதான். வள்ளுவனை தொடாமல் பாரதி இருந்தது கிடையாது. இது வள்ளுவன் பாரதி 2 பேருக்குமே பெருமை. எல்லாவற்றையும் பற்றியான ஒரு இலக்கண வரையறையை வள்ளுவன் எழுதி வைத்திருக்கிறான். ஆனால் சரியான இடத்திலே தொட்டு காட்டக்கூடிய பெருமை பாரதிக்கு உண்டு. பாரதி எங்கெல்லாம் வள்ளுவனை தொட்டான் என்பதற்கு இந்த இடத்தை எத்தனை பேர் தொட்டார்கள் என்று எனக்கு தெரியாது, நான் தொடுகிறேன். உலக உருளையில் ஒட்டுற வகுப்பாய். என்ன குரல்? என்ன குரல்? யாருக்கா ஞாபகம் இருக்கா பாருங்க. உலகம் ஒட்டுதல் எல்லாம் தெரிஞ்சிடும். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் என்று எழுதுகிறார். அப்போ உலகத்தோடு ஒட்டி உறவாடக்கூடிய விஷயத்தை எது நமக்கு தருகிறது? மனம் தருகிறது என்று பாரதி அதுக்கு ஒரு பாராட்டு கொடுக்கிறான். இன்னும் கேட்டா, மனத்தை பற்றி பேசக்கூடிய இடத்திலே பாரதி இந்த வாழ்க்கையினுடைய விரிவுகளையும் வாழ்க்கையினுடைய பின்னணியையும் வாழ்க்கையினுடைய நெளிவு சுழிவுகளையும் வாழ்க்கையினுடைய ஏற்ற இறக்கங்களையும் அவன் தொட்டு காட்டுகிறான். அப்போ மகாகவியினுடைய எண்ணம் என்னவாக இருக்கும் என்று சொன்னால், இந்த மனம் என்பதை பற்றி பேசு எப்பவுமே the sublime thought, that which is going to be always encompassing. விஷ்ணுன்னு ஒரு பேர் இருக்கு சார். விஷ்ணு
சகஸ்ரநாமத்துல ஆரம்பமே விஸ்வம் தான் ஆரம்பிக்கிறது இல்லையா? அப்போ அந்த விஷ்ணு என்று சொல்லும்போது எப்படி அது உலகத்தை தழுவி நிற்கக்கூடிய பரம்பொருள் என்று சொல்லுகிறோமோ, அதே போல ஒரு மகாகவியினுடைய எழுத்து எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் எதை சொன்னாலும் அது எல்லாவற்றையும் சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். அவன் எதை தொட்டாலும் அது எல்லாவற்றையும் தொடுமதாக இருக்க வேண்டும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருக்கேன், கிரேட் ராமானுஜ ஐயங்கார், அரியக்குடி ராமானுஜ ஐயங்கார் அவரிடம் சங்கீத கற்றுக்கொள்ள சென்ற சிலவர்கள், இளம் வித்வான்கள் கேட்டார், இந்த ராகத்துக்கு இந்த சொரம் உண்டா, இந்த ராகத்துக்கு இந்த சொரம் உண்டா கிடையாதா, இல்லை அவுடங்கிறாங்க, 5 சொரம் இருக்கிறது, 6 சொரம் இருக்கிறது, இதெல்லாம் சொல்றாங்களே, இது உண்டான. ஐயங்கார் அருமையா சொன்னார், எல்லா ராகத்துக்கும் எல்லா சொரங்களும் உண்டு, நீ எதை எடுத்து பாடுறியோ அதனாலதான் ராகம் வருது. எவ்வளவு அருமையான வார்த்தை. யூ ஆர் இன் அ ஸ்கேல். இந்த பக்கம் வந்து கீழ் சஜ்ஜம், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு மத்தியமோ பஞ்சமோ, மேல் நிஷாதம். இதுக்கு இன்னொன்று நீ எதையா நீ விட்டுட்டு பாடல, விடாத பாடலாம். ஒரே ஸ்ட்ரீட்டு. இப்போ ஒரு ஸ்ட்ரீட்ல வந்து 10 வீடு இருக்கு, நீ தொடர்னால அந்த வீடு போயிடுமா? நீ அந்த வீட்டுக்குள்ள போல. ஸோ இட் கிவ்ஸ் எ டிஃபரெண்ட் கலர். நீ பயன்படுத்தாத காரணத்தினாலே ஒரு ஒரு மொழியிலே அது ஆல்பபெட்ஸ் போயிடுமா? அகர வரிசை போய்விடுமா? நீ தமிழ் என்று எழுதினால் மற்ற சொற்கள் அழிந்து போய்விடுமா? இல்லையே. யூ சி த கான்செப்ட். அரியக்குடி வந்து மிகப்பெரிய சங்கீத வித்வான். இது இப்படி இவ்வளவு சாதுரியமா பேசுவார்னு தெரியாது. படித்த போது ஆச்சரியப்பட்டேன். எல்லா ராகத்துக்கும் எல்லா சுரங்களும் உண்டு, நீ எதை எடுத்து பயன்படுத்தியோ அதுபடி இந்த ராகம் வரும் அப்படின்னார். அதுபோல்தான் இங்கேயும். அதுபோல அவன் என்ன செய்கிறான் பாரதி, மனத்தை பற்றி எழுதும்போது அந்த குறிப்பிடக்கூடிய வார்த்தைகளினாலே இந்த வாழ்க்கையினுடைய போக்குகளை சுற்றி காட்டுகிறான். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார். அப்போ இந்த மனம் என்ற இந்த அந்த கரணம் இருக்கிறதே, அந்த புலன் வெளியே உள்ள 5 புலன்களை வழிநடத்தி உன்னை இந்த உலகத்திலே ஒருவனாக, உலகத்திலே உறவாடக்கூடிய ஒருவனாக மாற்றுகிறது. இதை வந்து சரியா புரிஞ்சுக்கணும். இந்த மனசு சரியில்லைன்னா மனநலம் இல்லாதவங்கள நோயாளிங்கிறான். எல்லா விதமான நோய்களுக்கும் மருந்துண்டு. அது வந்து சில பேர் சில நோய்களை வந்து பிரமாதமா சொல்லலாம், எனக்கு இது இருக்கு சார், அப்படியும் கொஞ்சம் பிபி இருக்கு சார், ஸ்லைட்லி ஹார்ட் ப்ராப்ளம், எல்லாம் பிரமாதம். மனநோய் உள்ளவன் சொல்லிப்பான் அந்த மாதிரி. இன்ஃபேக்ட் ஒரு காலத்துல மனநோய் மருத்துவர்கள் பக்கம் போறதுக்கு எல்லாம் தயங்குவான். ஒருத்தர் சொன்னார், நோயாளிகளை பார்த்து பார்த்து அவரே ஒரு மாதிரி ஆயிட்டார் சார். வெரி டிஃபிகல்ட். நீங்க யோசித்து பார்த்தா மனம் பிறழ்ந்தவன் இந்த உலகத்துல இருக்கவே முடியாது. இந்த உலகத்தினுடைய உறவுகள், இந்த உலகத்தினுடைய ஒட்டி உறவாடக்கூடிய இயல்புகள், இதனுடைய நியதிகள், இதனுடைய எதிர்பார்ப்புகள், இதனுடைய இறுக்கங்கள், இது எல்லாமே வந்து மனம் சம்பந்தப்பட்டது. அப்போ மனம் இல்லை என்று சொன்னால் இந்த உலகத்துல எதுவும் செய்ய முடியாது. எப்படி அழகா பாரதி சொல்றான் பாருங்க சார். சார் நீங்க எல்லாத்தையும் நீங்க வந்து யூ ஆர் எக்ஸ்பேண்டிங் அப்படின்னு சொல்லுவார். சுந்தரராஜ சார் ஒரு வாட்டி எழுதினார், நகைச்சுவை எழுதினார், சார் கிட்ட கொடுத்தா எதவனா 1 மணி நேரம் பேசுவார் அப்படின்னு. அப்படி இல்ல, பேசதான் முடியும். எல்லாரையும் பண்ண முடியுமா அந்த மாதிரி? பாரதியத்தையா சொல்ல முடியும், பட்டு நூல் மாதிரி இழுத்துனே போலாம். வந்து அதிசயப்படக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ஒற்றை அடியிலே எவ்வளவு விஷயம் சொல்ல. உலக உருளையில் ஒட்டுற வகுப்பாய். இந்த உலக உருளையே நீ மனிதனாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தை, குரூப், யூ ஆர் இன் அ கம்யூனிட்டி, டு மேக் யூ எலிஜிபிள் ஃபார் யுவர் கம்யூனிட்டி இஸ் மனம். அப்ப மனத்துக்கு எவ்வளவு பெரிய பெரிய விஷயம் இருக்கிறது. மனமே, நீ சாதாரண ஆள் கிடையாது. உன்னை பத்தி தவறாக பேசுகிறேன், உன்னை பத்தி தப்பா பேசின, உன்னை பத்தி நீ அப்படி பண்ற இப்படி பண்ற ஒரு குற்றம் சொல்லுகிறேன் என்றாலும் நீ தேவை. இந்த பின்னணியில தான் பாரதி வந்து மனம் என்பதை பெண்ணாக உருவம் செய்கிறார். அந்த பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய உரிமை, அந்த பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய முதன்மை, அந்த தாய்மை என்ற அந்த அந்த அடிப்படை இல்லை என்று சொன்னால் உலகத்தினுடைய வளர்ச்சி போயிடும், பட்டு போயிடும். எனவே இந்த இடத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும். உலக உருளையில் ஒட்டுற வகுப்பாய், அப்புறம் இன்பெல்லாம் தருவாய். இந்த இன்பம் எல்லாம் என்பது சுருக்கம், இன்பெல்லாம் தருவாய், இன்பத்து மயங்குவாய். இந்த 2 காம்பினேஷன் தான் அருமை. இன்பத்து மயங்குவாய், இன்பெல்லாம் தருவாய், இன்பெல்லாம் தருவாய், இன்பத்து மயங்குவாய். அப்படி தருகிறாய், மயங்குகிறாய். அப்போ நீ வந்து எனக்கு இன்பத்தை தரும் பொழுது நீ அந்த இன்பத்திலே மயங்குகிறாய். அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? அதுல என்ன பாரதி என்ன சொல்ல வரான் அந்த இடத்துல அப்படின்னா,
இன்பத்திலே மயங்கி அந்த இன்பத்தினுடைய மயக்கத்திலே இருக்கக்கூடிய அந்த இன்பத்தையும் பருகி நீ மயங்க வேண்டும் என்று உனக்கு அந்த இன்பத்தை கொடுக்கிறான். அப்ப இன்பத்தை கொடுக்கிறான்னு என்ன பொருள்? உன்னை மயங்க வைக்கிறான். அப்ப மனசு படிதான் நடக்கிறாங்கிறான் இல்லையா சார்? மனசு வைக்கலன்னா, அவர் மனசு வைக்கலன்னா எதுவும் நடக்காது சார். அவர் என்ன கொண்டு போய் மனசை கொண்டு வைக்க போறாரு? அவர்கிட்ட ஏதாவது கையில கொடுத்தா மனசு வச்சுடுறாரு. அவருக்கு ஏதாவது கையில கொடுத்தா அவர் மனசு வச்சுடுறாங்கிறார். அப்ப அவருடைய மனசு அங்கதான் இருக்கு. அதை எண்ணி பார்த்து நடந்து கொள்கிறான். அப்ப இன்பெல்லாம் தருவாய், இன்பத்து மயங்குவாய். நீயும் மயங்கி பிறரையும் மயங்க வைப்பாய். அது மனத்தினுடைய மிகப்பெரிய குணமாக இருக்கிறது. இது உலக உருளையில் ஒட்டுற வகுக்கின்ற ஒரு செயலாக பார்க்க வேண்டும். இதனுடைய குவாலிபிகேஷன் அது. இன்பமே நாடி எண்ணிலா பிழை செய்வாய். இன்பமே நாடி எண்ணிலா பிழை செய்வாய். இதுல இன்பமே நாடி என்பதிலே ஒரு சின்ன குறிப்பு இருக்கிறது. மேல என்ன சொன்னா, இன்பெல்லாம் தருவாய். சரி, எல்லா இன்பமும் தருவாய். என்ன இன்பங்கள் இருக்கின்ற? உடல் இன்பம் இருக்கு, கண்களுக்கு இன்பம் இருக்கிறது, மழலை செல்வமாகி இன்பம் இருக்கிறது, 16 வகையான செல்வத்திலே உடல் ஆரோக்கியம் எத்தனையோ இருக்குது. 16 வகை செல்வங்களை அவை பேசுகிறாய். அத்தனை செல்வங்களையும் கொடுக்கிறாய், அத்தனை இன்பங்களையும் நீ கொடுக்கிறாய். அந்த இன்பத்திலே மயங்க வைக்கிறாய். ஆனா அடுத்து என்ன சொல்றான்? இன்பமே நாடி எண்ணிலா பிழை செய்வாய். இந்த இன்பமேங்கிறது தேற்றேகாரம். தமிழ்ல அந்த தேற்றேகாரத்துக்கு சிறப்பு அதிகம். ஏன்னா ஐயன் திரிபர ஒன்றை சொல்ல வேண்டும் என்றால் அதைத்தான் எடுத்து சொல்ல வேண்டும். இன்பமே நாடி. நீ எப்போ ஆற்றின் போக்கோடு, நீரோட்டத்தினுடைய போக்கோடு போய் கொண்டிருக்கும் பொழுது உனக்கு பிரச்சனை கிடையாது. எப்பொழுது தடுத்து எதிர்த்து நிற்கிறாயோ இப்போ இன்பெல்லாம் தருவாய். இன்பம் என்பது எப்பவுமே நான் சொல்லியிருக்கிறேன், the negative and the positive they form a particular உணர்வு. இன்பம்னா இல்ல ஒரு பக்கம் துன்பம், இன்னொரு பக்கம் இன்பம். இதுல ரெண்டுத்துல எனக்கு துன்பம் வேண்டாம், இன்பம்தான் வேணும்னு நீ ஓடி போனே வச்சுக்கோ. இன்பமே நாடுகிறாய் என்று சொன்னால் எண்ணிலா பிழை செய்வாய். The options are not yours. The dichotomy is ever existing in life. அது எப்படி சொல்றான் பாருங்க, இன்பமே நாடி எண்ணிலா பிழை செய்வாய். எண்ணிலா பிழை செய்வான்னா என்ன அர்த்தம்? நிறைய பிழை செய்வான்னு அர்த்தம். ஒரு அர்த்தம் நிறைய. எண்ணிலா எண்ண முடியாத. எண்ண முடியாதன்னா ரெண்டு விஷயம். ஒன்று அறிவினாலே எண்ண முடியாத விஷயம், எண்ணிக்கையினாலே எண்ண முடியாத விஷயம். இன்னொன்று சிந்தனையினாலே முடியாத விஷயம். எண்ணம்னா சிந்தனைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு. எண் என்றால் எண்ணிக்கை என்று ஒரு பொருள் இருக்கிறது. எண்ணும் எழுத்தும். அந்த இடத்துல எண் என்பதற்கு என்ன பொருள்? எண்ணிக்கை, யூனிட்ஸ். இன்னொரு இடத்துல பார்த்தா எண்ணம் என்பதில் வரக்கூடியது அந்த மனம். எண்ணிலா பிழை செய்வாய். அப்ப எண்ணம் என்பதற்கு எண்ணிலா, எண்ண முடியாத பிழை செய்வாய், எண்ணிக்கை இல்லாமல் பிழை செய்வாய். அதுக்கு நான் கூடுதல் விளக்கம் ஒன்று கொடுக்கறது உண்டு. மூன்றாவது விளக்கமாக நான் சொல்வதுண்டு. அது ஒரு முறை ராமாயணம் பேசிக்கொண்டது, ராமாயண சொற்பொழிவு ஏதோ ஒன்று. அப்போ இதுல பாலகாண்டத்துல ராமரை கேட்பதற்காக விஸ்வாமித்திரன் வருகிறான். நின் புதல்வருள் கரிய செம்மல் ஒருவனை தந்திடுதி என்று கேட்கிறான் தசரதன் கிட்ட. அப்போ கண்ணிலான் பெற்று அந்தான் உழன்றான் என்று பேசுவான். கண்ணிலான் பெற்று அந்தான் போல இந்த தசரதன். அந்த பாடலுடைய ஆரம்பத்துல விஸ்வாமித்திரனுக்கு கம்பன் கொடுக்கக்கூடிய ஒரு வரி என்னன்னா, எண்ணிலா பெருந்தவத்தோன், அருந்தவத்தோன், எண்ணிலா அருந்தவத்தோன் என்று விஸ்வாமித்திரனுக்கு ஒரு அடைமொழி கொடுக்கிறான் கம்பன். அதை பேசும்போது நான் சொன்னேன், இந்த எண்ணிலாங்கிறதுக்கு எண்ணிலான இன்னொரு அர்த்தம் என்னன்னா, இவனை இத்தனை வகை கூட்டுறதுக்கு எண்ணு கிடையாது, எண்ணே இல்லை அப்படி. அதாவது there is no number available for him. எப்படி யோசிப்பீங்க? எந்த நம்பர் வேணா சொல்லலாம் சார், 130,000 இன்னும் போயிட்டே இருக்கு. அதாவது இதுல எண்ணே கிடையாது சொல்றதுக்கு. எண்ணிலாக எண்றதுக்கு மட்டும் இல்ல, there is no number available for it. இது எப்படி பார்க்கணும்னா, there is a great research going on in mathematics on prime numbers. I don't know how many of you are mathematicians here. My friend Atmanathan would be appreciating this because he must have studied about prime numbers. And the prime Tyagarajan also, any engineers would be knowing that.
பிரைம் நம்பர்ல வந்து டாக்டர் அல்லாடி கிருஷ்ணசாமி, எங்க கல்லூரி மாணவர், விவேகானந்தால படிச்சவர், இஸ் நம்பர் 1 சயின்டிஸ்ட் இன் தி ஹோல் வேர்ல்டு, உலகத்தினுடைய மிகச்சிறந்த இது. அந்த பிரைம் நம்பருக்கு ஒரு இலக்கணம் இருக்கிறது. இப்போ 1 பிரைம் நம்பர், அதை தாண்டினா வந்து 7, இந்த மாதிரி வரும், 13, இந்த மாதிரி போகும். ஸோ இதுல அடுத்த பிரைம் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய விஷயம். அவன் கண்டுபிடிச்சான். அதாவது எவ்வளவு டிஜிட், 100 டிஜிட், 100 எவ்வளவு, அதுவே பெரிய விஷயம். இதுக்கு அடுத்த பிரைம் நம்பர் என்ன வரும்? இட்ஸ் வெரி டிஃபிகல்ட், இட்ஸ் நாட் தட் ஈஸி. அப்போ எண்ணினாலே சொல்ல முடியாதுன்னா இந்த எண்ணே இல்லை அப்படி கூட ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம். அதனால அவன் என்ன சொல்றான் பாருங்க இங்க, இன்பமே நாடி எண்ணிலா பிழை செய்வாய். பிழை என்பது தவறு செய்கிறாய், ஒன்று தெரிந்தே தவறு செய்கிறாய். உலகத்துல பாக்குறோம் எத்தனை விதமான தவறுகள் நடக்கின்றன. ஒரு நாட்டுல வந்து நீங்க ஒன்னும் போய் வாட் இஸ் த ரூல், கவர்னிங் ரூல்னு பார்த்தா என்னென்ன தவறுகள் ஒன்றும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் டிராபிக் ரூல்ஸ். டிராபிக் ரூல்ஸ்ல வந்து எத்தனை தவறுகள் நிகழ்கின்றன ஒரு பட்டியல் போட்டா அதுக்கே எண்ணிக்கை இல்லாமல் இருக்கிறது. அப்ப என்ன சொல்கிறான்? இன்பமே நாடி எண்ணிலா பிழை செய்வாய், இன்பம் காத்து துன்பமே உழப்பாய். அடுத்த வரி, இன்பமே காத்து. சரி, இன்பத்தான் தேடுகிறான், இன்பமே தேடி பிழை செய்கிறான். அப்ப இன்பத்தை தேடும் போது பிழை செய்தால் அதனுடைய ப்ராஃபிட் என்ன? துன்பம். அப்ப இன்பம் காத்து, இன்பத்தையே வைத்துக் கொண்டு துன்பமே உழப்பாய். நீ கையில இன்பம் வச்சுட்டு இருப்ப, ஆனா அனுபவிக்கிறது துன்பம். இதோட அழகா சொல்ல முடியாது. கையில வந்து கையில வெண்ணெயை வச்சு நெய் கழுதாம்பாங்க. ஐயோ, என்ன வெண்ணெயை வச்சு நெய் கழுறேன்? ஆமா, அடுப்பு இல்ல, அப்புறம் சட்டி இல்ல, பானை இல்லை, அப்புறம் என்ன பண்ணுவான்? வெயில வச்சு இருக்கணும், தன்னாலே உருகி நெய்யாருதான் பார்த்துட்டு. ஸோ தெர் இஸ் அ பாசிபிலிட்டி. அதனால வந்து எல்லாம் இருந்தா ஒருத்தன் வந்து மகிழ்ச்சியோட இருப்பாங்கிறது இல்லை. எனவே இன்பமே காத்து துன்பத்து உழல்வாய், உழப்பாய், துன்பத்து உழப்பாய், அனுபவிப்பாய். அப்ப அனுபவிக்கிறது என்ன? துன்பம். அதனால்தான் என்ன சொல்றான், இன்பமென்று எண்ணி துன்பத்து வீழ்வாய், இன்பமென்று எண்ணி துன்பத்து வீழ்வாய். அப்போ இந்த 5 அடிகளும் என்ன சொல்கிறதுன்னு மறுபடியும் பார்த்தா, உலக உருளையில் ஒட்டுற வகுப்பாய், இன்பெல்லாம் தருவாய், இன்பத்து மயங்குவாய், இன்பமே நாடி எண்ணிலா பிழை செய்வாய், இன்பம் காத்து துன்பமே உழப்பாய், இன்பமென்றெண்ணி துன்பத்து வீழ்வாய். அப்ப இதெல்லாம் இதுக்கு அந்த 5 அடின்னு சொல்றது என்னன்னா, மனத்தினுடைய பலவீனத்தை பற்றி பேசுகிறது. இந்த 5 அடிகள் பேசுவது என்ன என்றால், மனத்தினுடைய பலவீனம், வீக்னஸ் ஆஃப் மைண்ட். இதுல என்ன சார் வீக்னஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஆங்கிலத்தை சொன்னா, we do not know how to evaluate, you do not know how to estimate. இப்போ சாதாரண ஒரு எஸ்டிமேஷனுக்கு ஒரு அறிவுங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பொருளை பார்த்த போது, இது வந்து சில சமயம் குவிசஸ் we used to ask quiz in some case. ஒரு பொருளை பார்த்த உடனே அது எவ்வளவு எடை இருக்கும் சொல்ல முடியுமா? ஒரு இன்ஜினியர், ஒரு கட்டடக்கலை நிபுணராக இருக்கான், ஒரு ஆர்கிடெக்சர் படிக்கிறான், இல்லைன்னா வந்து சிவில் இன்ஜினியரிங் படிக்கிறான். இப்படி பார்த்த உடனே இந்த எவ்வளவு உயரம் இருக்குன்னு ஒரு கண் திட்டத்தெல்லாம் சொல்லணும் இல்லையா? ஒரு ஐடியா. ஒரு வீட்டுக்குள்ள போய் எவ்வளவு உயரம்னா, சீலிங் எவ்வளவு உயரம் இருக்குன்னா 200 அடி இருக்குன்னு சொன்னா அவன் எப்படி சொல்றான்? ஏதோ 10, 11 அடி, 12 அடின்னு சொல்றான். ஒரு அளவு தெரியணும். அது மாதிரி இங்கிருந்து ஒரு இடம் போறோம், இங்கிருந்து அவன் தாண்டணும், ஒரு அளவு தெரியணும், இதை தாண்ட முடியுமா இல்லையான்னு சொல்லிட்டு. இந்த பூனைகளுக்கு சொல்வார்கள், பூனையை பத்தி நிறைய சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கு. பூனையில இருந்து மனுஷன் கத்துக்கக்கூடிய விஷயம் ரொம்ப நிறைய இருக்கு. அந்த பூனை ஏதாவது ஒரு இடத்துக்கு போனா அது மீசை மாதிரி இருக்குல்ல, நமக்கெல்லாம் மீசை அழகு இருக்கு, அது வந்து ஒரு வீரத்துக்கு தான் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ற, அந்த மீசைனால பாக்குமா, ஒரு கேப்ல அப்படி போறதுக்கு அது மீசை போச்சுன்னா அதுவும் போயிடும் உள்ள. அது குண்டு பூனையா இருந்தாலும் சரி, ஒல்லியா இருந்தாலும் சரி, உள்ள நுழைஞ்சு போயிடும்பாங்க. ஆகவே கண் திட்டத்துல டு எஸ்டிமேட், டு எவாலுவேட், டு ஜட்ஜ், இதுதான், இது இல்லாதது பலவீனம். இந்த பலவீனம் என்னன்னா, இந்த ஜட்ஜ்மெண்ட் பண்ற அளவுக்கு இந்த மைண்டை வந்து அலர்ட்டா வச்சுக்கல. இப்ப யோசித்து பாருங்கள், இன்பெல்லாம் தருவாய், இன்பத்து மயங்குவாய், இன்பமே நாடி எண்ணிலா பிழை செய்வாய், இன்பம் காத்து துன்பமே உழப்பாய், இன்பென்று எண்ணி துன்பத்து வீழ்வாய். ஆக இது எல்லாமே இந்த மனத்துக்கு காரணமாக இருக்கிறது. இந்த மனம்தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த மனத்தை சரி பண்ணிட்டா எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். சரி, இதுக்கு பாரதி வந்து ஏதாவது உரைநடையில சொல்றாரா பாருங்க. பாரதி வந்து ஒரு கதை எழுதுகிறான், அதை காட்டுறேன் உங்களுக்கு. அது பாரதி இந்த மனத்தை எப்படி சரி பண்றது அப்படிங்கிறது வந்து
இது என்ன இப்படி இது மனத்துக்கு இது இந்த பலவீனம் இருக்கிறது, இந்த மனம் இப்படி அழுக்கா இருக்க, இந்த மனசை எப்படி தூய்மைப்படுத்துறது என்பதை பற்றி பேசும்போது பாரதி ஒரு அருமையான ஒரு கதை. இது கதைன்னா இது வந்து கற்பனை கதை இல்ல, இந்த கதையிலே உண்மையும் இருக்கிறது. அவன் தன்னுடைய குருநாதனான குள்ளச்சாமி பார்த்தபோது இருக்கக்கூடிய ஒரு ஒரு இன்சிடென்ட், ஒரு நிகழ்ச்சியை எழுதுகிறான். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இணையா இது மாதிரி வந்து முதுகுல அழுக்க சுமந்துன்னு போறேன்னு குள்ளச்சாமி சொன்னா, நான் வெளியில சுமக்கிறேன், நீ உள்ள சுமக்கிற அப்படின்ட்டு போயிட்டார். இப்ப அடுத்து கேட்கிறான், இது பாரதியுடைய வரிகள். சாமியாரிடம் கேட்டேன். பின்னொரு நாள் நான் அவரிடம் பரிகாசமாக, சாமி, இப்படி பிச்சை வாங்கி தண்டச்சோறு தின்று கொண்டு ஜீவனம் பண்ணுகிறாயே, ஏதேனும் தொழில் செய்து பிழைக்க கூடாதா என்று கேட்டேன். அதற்கு அந்த பரதேசி சொல்லுகிறார், தம்பி, நான் தொழில் செய்துதான் பிழைக்கிறேன். எனக்கு வண்ணான் வேலை. ஐம்புலன்களாகிய கழுதைகளை மேய்க்கிறேன். அந்த கரணமான துணி மூட்டைகளை வெளுக்கிறேன் என்றார். இப்ப என்ன சொல்றாரு இதுல? ஐம்புலன்களான கழுதைகளை மேய்க்கிறேன். ஒரு கழுதை இல்ல, 5 கழுதை கையில இருக்கு. எது பின்னங்காலால எப்போ எட்டி உதைக்கும், இல்ல வாயால எப்போ கடிக்கும் தெரியாது. அந்த கரணமான துணி மூட்டைகளை வெளுக்கிறேன். இங்கதான் நம்ம பார்க்கணும். இங்கதான் இந்த பகுதி நான் ஏன் படிக்கிறேன் என்றால், இந்த அந்த கரணம் என்று சொல்வது மனத்தை குறிக்கிறது. ஏனென்றால் அகச்சான்றாக புலனை புலப்படுத்தும் புலன் என்று பாரதி பேசுகிறார். வெளியே இருக்கக்கூடிய புறப்புலன்களாக விளங்கக்கூடிய ஐம்புலன்கள், மெய்வாய் கண் மூக்கு வாய் செவி என்பதுல பின்னாலே உள்ளே வந்து அதெல்லாம் இயக்கக்கூடியது மனம் என்று சொன்னால், அது சொல்லுகிறான், அந்த கரணமான துணி மூட்டைகளை வெளுக்கிறேன். இப்போ வந்து என்ன இது ஓமை? வெளியில இருக்கிற வெளியில ஐம்புலன்கள், உள்ள ஒரு புலன் இருக்கிறது. இப்ப அக்கார்டிங் டு குள்ளசாமி, அதான் இவருடைய குருநாதர் சொல்லக்கூடியனா, வெளியில இருக்கிற 5 புலன்கள் கழுத, உள்ள இருக்கிறது துணி மூட்டை. சி, எவ்வளவு அருமையான ஓமானம். துணி மூட்டை சேர்ந்துட்டே இருக்கு. கழுத ஒண்ணுதான், ஆனா துணி மூட்டை மாறிண்டே இருக்கும். இந்த 5 கழுத, அந்த 5 கழுத 50 கழுத ஆக போறதா, 500 போறதா இல்ல, இருக்கிறது 5 கழுத தான், 5 புலன்கள் தான். ஆனா உள்ள இருக்கக்கூடிய துணி மூட்டை அழுக்கு இருக்க, அது சேர்ந்துட்டே இருக்கு. எங்க வாத்தியார் பாட்டு இருக்கு, ஜிஎஸ் மணி சாருடைய பாட்டு, பாசி படர்ந்த தடாகம் என்பனம் பாவத்திலே பாவச் செயல்களிலே உழல்கின்றதே தினம். நான் கேட்டேன், என்னடா நீதான் கவிஞனாச்சே, எதையாவது நயம் சொல்லு, இதுல சொல்லு அப்படின்னார். நான் சொன்னேன், மாமா, எனக்கு பிடித்த வரி சொல்றதுல தினம்ங்கிறதா எனக்கு ரொம்ப பிடித்தமான இடம், அதுதான் அந்த பாட்டுல முக்கியமான குணம் என்ற. எப்படின்னர்? பாசி படர்ந்த தடாகம் பாவச் செயல்களிலே உழல்கின்றதே நிறுத்தினா அது இல்ல, அது அழகு. தினம், அதாவது தினம், அதாவது அன்டிஸ்டர்ப்டா போயிட்டே இருக்குது. ஏதாவது புரிஞ்சுட்டதோ, ஏதாவது அதுல இருந்து கத்துண்டதோ, ஏதாவது மனம் தெரியுதோ, ஒண்ணும் கிடையாது. மறுபடி மறுபடி அருணகிரிநாதன மாதிரி இது எழுதினது கிடையாது வேற யாரும். அருணகிரியாவுடைய கந்த அனுபவம் படிச்சீங்கன்னா திரும்ப திரும்ப எப்படி அதுல வந்து அது எல்லாமற எண்ணெய் இழந்த நலம் அப்படிங்கிற, அப்படி அது சொல்லக்கூடிய எல்லாம் நிறைய விஷயங்கள்ல இதுல இந்த பக்கம் வரான். ஐம்புலன்களா கழுதிகளை மேய்க்கிறேன், அந்த கரணமான துணி மூட்டைகளை வெளுக்கிறேன் என்றார். இப்ப நமக்கு ஒண்ணு புரிஞ்சு போச்சு. நம்ம பேசின விஷயத்துல வெளியில இருக்கிறது 5 கழுத, உள்ள இருக்கிற மனசுங்கிறது அழுக்கு மூட்டை. ஆம் பாரதி, ஆம், பரிசுத்தப்படுத்துகிறவனே ஆச்சாரியன். யாரு வந்து சுத்தம் பண்றானோ அவன் தான் ஆச்சாரியன். அவனுடைய சொல்லை மற்றவர் ஆசிரியிக்க வேண்டும். மேலே சாமியாருடைய புறநடைகள் குடும்பம் நடத்தும் கிரகஸ்தர்களுக்கு தகுதி அல்ல. ஏன் கேக்குறான், அந்த மாதிரி சோம்பேறித்தனமா உட்கார்ந்து இருக்கேன்னு கேட்கிறாள் சொல்றான். இப்படிப்பட்ட ஆச்சாரியர்களுடைய புறநடைகள் கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கக்கூடியது தகுதி அல்ல. ஆனால் அவருடைய உள்ள நடையை உலகத்தார் பின்பற்ற வேண்டும். அவர் மனசுல என்ன நினைச்சு பண்றாரோ அதை பின்பற்றுங்கடா. ஐம்புலன்களால கழுதைகளை மீறி செல்லாதபடி கட்டுப்படுத்தி ஆள வேண்டும். உள்ளத்தை மாசில்லாதபடி சுத்தமாக செய்து கொள்ள வேண்டும். இது வள்ளுவன் சார், வள்ளுவர் இதெல்லாம் சொல்றாரு சார். வள்ளுவர் சொல்லாத உண்டா? வள்ளுவர் சொல்றார், என்ன குறள்? புறந்தூய்மை, புறந்தூய்மை நீரானமையும் அகந்தூய்மை வாய்மையார் காணப்படும். பினிஷ். என்னப்பா, மனசை சுத்தப்படுத்தணுமா? தூய்மைதான். வெளியில சுத்தப்படுத்த நீர் தான். நீ வந்து எத்தனை போட்டு சென்ட் கிண்டு போடு, எல்லாம் பெரிய என்ன பன்னீர் இதெல்லாம் கூட எல்லாம் அபிஷேகம் பண்றாளே,
பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம் எல்லாம் பகவானுக்கு பண்ணுவான். கடைசியில நீர் தான். நீ எது பாலில கழுத பால்ல யாரோ ராணி குளிச்சாங்களே என்பது வரலாறு சொல்கிறது. செல்லப்பா சார் மாதிரி வரலாறுகளை கதைகளாக எழுதக்கூடிய நண்பர்கள் அதை குறிப்பிட்டிருப்பாரு. பால் கழுத பால்ல குடிச்சாங்க. இன்னும் கழுதையை பத்தி நிறைய ரெஃபரன்ஸ் வருது இன்னைக்கு. ஏற்கனவே ஒரு 5 கழுதை இருக்கு நம்மளோட 5 புலன்கள். இது தவிர வேற ஒரு கழுதை, அதனுடைய பால், அதுல குளிச்சா அப்படிம்பாங்க. ஆகவே அப்படி புடிச்சா போறோமா? கடைசியில நீர் தான். அதுதான் பேராசிரியர் நாகநந்தி அவர்கள் குறிப்பிடக்கூடிய இடம். இதுக்கு குறிப்பா அவர்கள் சொல்வார்கள், நீரின்றி அமையாத உலகு என்று பேசும்போது இந்த பாடல் சொல்வார், புறந்தூய்மை நீரான் அமையும். அது எவ்வளவு குறிப்பா வள்ளுவன் பேசுகிறான். உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் கடைசியா நீ வந்து அதை வந்து வாஷ் பண்ணணும்னா இட்ஸ் ஒன்லி வாட்டர். அண்ட் தெர் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் ரிட்டன் பை a great chemist, a scientist who wrote. அது அருமையான ஆர்டிகல். அதுல வந்து வாட் ஆர் த பெஸ்ட் குவாலிட்டிஸ் ஆஃப் வாட்டர், அது மாதிரி இன்னொன்னு கண்டே படிக்க முடியாது. உயிர் வாழ்வதற்கு ஆக்சிஜன் பிராணவாயுங்கிறான். தண்ணி இல்லைன்னா ஒன்னும் உயிர் வாழ முடியாது. இட்ஸ் நாட் பாசிபிள். இட் இஸ் த கிரேட்டஸ்ட் யூனிவர்சல் சால்வெண்ட் as we say. அதுல ஒண்ணு வந்து H2O வந்து இந்த பக்கம் ஒண்ணு அதிகமாகி அந்த பக்கம் ஒண்ணு குறைஞ்சா மொத்தமே மாறி போயிடும். H2O வந்து இன்னொரு ஆக்சிஜன் H2O2 பெராக்சைடு ஆச்சுன்னு சொன்னா அழிச்சிடும் எல்லாத்தையும், கையெல்லாம் அரிஞ்சு போயிடும். ஒரே ஒரு ஆக்சிஜன் அணு. யாரு காத்துன்னு இருக்கு? அதெல்லாம் யாரு இதை கட்டுப்படுத்துறாங்க? இந்த அண்ட அணுக்களுடைய போக்கை எல்லாம் யார் விந்தையுரை காப்பாற்றி கொண்டிருக்கிறார்? நமக்கு மேல யாருமே கிடையாதுன்னு சொல்றாங்களா? எண்ணி பார்க்கவும் எவ்வளவு பேலன்ஸ்ல ஓடிட்டு இருக்கு. உலக உருளையில் ஒட்டுற வகுப்பாய். இதை மனசு புரிஞ்சுக்கணும். அவன் சொல்றான் இந்த இடத்துல, அழுக்கு தீர்க்கும் தொழில் செய்வோர் நமது தேசத்தில் மாகாணத்துக்கு 1,00,000 பேர் வேண்டும். பாரதி பியூட்டிஃபுல் ரைட்டிங் சார். அவன் எழுதுற 1920க்கு முன்னாடி எழுதுறான் சார். அழுக்கு தீர்க்கும் தொழில் செய்வோர் நமது தேசத்தில் மாகாணத்துக்கு 1,00,000 பேர் வேண்டும். இந்துக்கள் தற்காலத்தில் குப்பைக்குள் முழுகி போய் கிடக்கிறார்கள். வீட்டையும் தெருவையும் சுத்தமாக வைத்துக் கொள்ளவில்லை. ஜலதாரைகளை ஒழுங்குபடுத்தவில்லை. கிணறுகளையும் குளங்களையும் சுனைகளையும் சுத்தமாக வைத்துக் கொள்ளவில்லை. கோயிற் குளங்களில் ஜலம் புழுத்து நெளிகிறது. நாற்றம் குடலை பிடுங்குகிறது. மனுஷாபிவிருத்தியாவது யாது? புழுதியை நீக்கி தரையை சுத்தமாக்குதல். அழுக்கு போகாத துணியையும் நாற்றமில்லாதபடி குளத்தையும் பொதுவாக எல்லா விஷயங்களையும் சுத்தமாக்கி வைத்துக் கொள்ளுதல். சார் ஞானாச்சாரியன் சொல்லிட்டு குள்ளசாமி கிட்ட போய் பாரதி கேட்கிற இடத்துல அவன் இந்த புறந்தூய்மை பற்றி பேசுகிறான். வேர் இஸ் த கொஸ்டின் ஆஃப் அகந்தூய்மை வித்வுட் தட்? அது சொல்றான். நான் மேற்படி சாமியாரிடம், சாமியாரே, ஞான நெறியிலே செல்ல விரும்புவோன் முக்கியமாக எதை ஆரம்ப தொழிலாக கொள்ள வேண்டும்? இடத்துக்கு வந்துட்டாரு பாரதியார். ஏன்னா இது என்னமோ நான் கேட்க வந்தேன், ஞானத்தை பத்தி கேட்டா நீ என்ன இதெல்லாம் இந்த வேலையெல்லாம் சொல்ற? சாமியாரே, ஞான நெறியிலே செல்ல விரும்புவோன் முக்கியமாக எதை ஆரம்ப தொழிலாக்கி கொள்ள வேண்டும்? குள்ளசாமி சொல்கிறார், முதலாவது நாக்கை வெளுக்க வேண்டும். என்ன சார் இதெல்லாம் படிக்காத படிக்கணும் சார். தமிழ் தெரிஞ்சவெல்லாம் ஒரு முறையாவது இதையெல்லாம் படிக்க வேண்டும். என்னுடைய ஆசை அதுதான். முதலாவது நாக்கை வெளுக்க வேண்டும். அப்படின்னா அர்த்தம் பொய் சொல்லக்கூடாதுங்க. நாக்கில் என்ன அழுக்கு? பொய் சொல்றான். முதலாவது நாக்கை வெளுக்க வேண்டும். பொய் சொல்லக்கூடாது. எப்படி எல்லாம் சொல்றா? பொய் சொல்லக்கூடாது, புறஞ்சொல்லக்கூடாது, முகஸ்துதி கூடாது, தற்புகழ்ச்சி கூடாது, வருந்த சொல்லல் ஆகாது. அது பிறர் வருந்த சொல்லல் ஆகாது, பயந்து பேசக்கூடாது. இதுதான் வண்ணான் தொழிலின் ஆரம்பம். இதுதான் வண்ணான் தொழிலின் ஆரம்பம் என்று குள்ளசாமி சொல்கிறான். அப்போ நாக்க வந்து வெளுக்க வேண்டும். எப்படி நாக்க வெளுக்கிறது? நாக்கில் என்னெல்லாம் கரைப்பட்டிருக்கு? பொய் சொல்றான், தற்புகழ்ச்சி, பிறர் புகழ்ச்சி, மமதா பந்தன நரஸ்துதி சுகமா, தியாகராஜர். அப்படி பிறர் வருந்த பேசுவது. கேட்டா யாராவது போனா இன்பமா பேச கிடையாது. அவங்ககிட்ட கொடுமையா பேசு. பார்த்த உடனே என்னடாங்கிறது? என்ன என்ன மொத்தம் ஒழுங்கா இருந்தா அவனை பாக்குறதே மொத்தம் நல்ல சௌரியம் போயிட்டா பேசவே மாட்டான். யாராவது சோகமா இருந்தா அவன்கிட்ட பேசுவான். என்னடா அப்படியாச்சா, ஐயோ, அதுல ஒரு இன்பம். இதெல்லாம் பற்றி பாரதி பல இடங்களில் எழுதுகிறான். பிறகு அந்த கரணத்தை வெளுத்தல் சுலபம். இங்க அந்த கரணம் என்பது என்ன? மனம். முதல்ல இதெல்லாம் இந்த நாக்கை சரி பண்ணிக்கூட சுத்தப்படுத்து. முதல்ல புறந்தூய்மை. வீட்டை சுத்தி ஒழுங்கா வச்சுக்கோ. குளம், கொட்டை, நாற்றமடி கூட துணிமணி எல்லாம் ஒழுங்கா வச்சுக்கோ. அதுதான் முன்னாடியே ஒரு கிளாஸ் போட்டுட்டார் குள்ளசாமி. எங்களை போன்ற சாமியார்கள் நடக்கைகள் புற நடவடிக்கைகளை நீங்கள் கவனிக்க கூடாது, உள்ளதான் கவனிக்கணும் முதலே சொல்லிட்டார் அவர்.
அதனால இந்த உள்ளத்தை சுத்தம் பண்ணி வச்சுக்கோ. பிறகு அந்த கரணத்தை, பிறகு மனத்தை வெளுப்பது சுலபம். மணி வழுக்க சாணையுண்டு எங்கள் முத்து மாரியம்மா, மனம் வெளுக்க சாணையுண்டோ, மனம் வெளுக்க மருந்து உண்டோ, மனம் வெளுக்க மணி உண்டோ, மனம் வெளுக்க ஏதாவது உண்டோ என்று பின்னாலே ஒரு இடத்துல கேட்கிறானே பாரதி. இந்த விளக்கத்தினுடைய பின்னணியில தான் பாட்டு எழுதியிருப்பான். இதனுடைய எதிரொலி இங்கே தெரிகிறது, அல்ல அதனுடைய பின்னணி இங்கே தெரிகிறது. அப்படிதான் பார்க்கணும். சில இடங்கள் பாருங்க, அப்புறம் எழுதுறான், சில இடங்களில் பொய் சொல்லி தீரும்படியாக இருந்தால் என்ன பண்ணணும்? ஐயோ, பொய் சொல்லாம கூடாதா? கொஞ்சம் சொல்லலாமா? பாரதியுடைய விளக்கம், சில இடங்களில் பொய் சொல்லி தீரும்படியாக இருந்தால் அப்போது மௌனத்தை கொள்ள வேண்டும். பொய் சொல்லாத இருக்கணும் சொன்னா அப்போ பேசாத இருந்துடும். மௌனத்தை கொள்ள வேண்டும். மௌனம் சர்வார்த்த சாதகம். ஒரு ஒரு எழுத்தை போடுறான் மணி பிரவாளத்தில் இருக்க, மௌனம் சர்வார்த்த சாதகம். பேசாத இருந்துடும். அதை விட்டு பேசும்படி நேர்ந்தால், ஐயோ அப்படிதான் பேசணும் சார், அதை விட்டு பேசும்படி நேர்ந்தால் உண்மையே பேச வேண்டும். there is no diversion at all, there is no exception at all. டாக்ஸ் நீ கட்டி ஆகணும், சரி இது இதுக்கு வேண்டி செலவழிச்சேன்னா, எதுக்காவது கிரீன் ரெக்கார்டுக்கு செலவழிச்சேன்னா அது கொஞ்சம் கோயிச்சுக்கோ. இப்படிலாம் கிளாஸஸ் கிடையாது. 1 2 3 கிடையாது. போய் பேசக்கூடாது. அப்படி போய் உண்மை பேச முடியாத நிலை இருக்கா, மௌனமா இருந்துடும். அப்படி பேசினா உண்மையே தான் பேச வேண்டும். உண்மை விரதம் என்னாலும் தவறக்கூடாது, தவற வேண்டிய அவசியம் இல்லை. உண்மை கூறினால் தீங்கு நேரிடும் என்று நினைப்போர் தெய்வம் உண்மை என்பதை அறிய மாட்டார்கள். அற்புதமான வார்த்தை பாருங்க. இப்போ எப்படி சார் தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா. நீங்க இதை கனெக்ட் பண்ணி பார்க்கணும். அப்போ உண்மை சொன்னால் தீங்கு வரும் என்று நினைக்கக்கூடியவன் உண்மையும் தெய்வமும் ஒன்று என்பதை அறியாதவனாக இருக்கிறான். நீ உண்மை சொல்லி உனக்கு எப்படி தீங்கு வரும்? தீங்கு நேரும் என்று நினைப்போர் தெய்வம் உண்மை என்பதை அறிய மாட்டார்கள். தெய்வம் உண்மை, அதன் இஷ்டப்படி உலகம் நடக்கிறது. ஆதலால் பயப்படுகிறவன், அதுக்கு பாரதி ஒரு பேர் கொடுக்கிறான், இது தெரியாம பயப்படுகிறவன் யாருன்னா, இது தெரியாமல் பயப்படுகிறவன் மூட சிகாமணி. அவன் பேர் என்ன? மூட சிகாமணி. அந்த கரணத்தை வெளுத்தலாவது அதில் உள்ள பயத்தை நீக்குதல். அந்த கரணத்தை சுத்தி செய்து விட்டால் விடுதலை உண்டாகும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பின்னாடி நான் பேச போற விஷயத்துக்கு இது ஒரு ஒரு பேக்ரவுண்ட் என்று சொல்லலாம். அப்போ மனசை வெளுக்கிறதுனா என்ன சார் அர்த்தம்னா, வாய்மையார் காணப்படும்னா வள்ளுவன். அதுல ஒரு அழகு இருக்கு. இந்த வாய்மைங்கிறது ரொம்ப நுட்பமான விஷயம். பொய்மையும் வாய்மை எடுத்து குறை தீர்ந்த நன்மை பயக்கும் வள்ளுவன் ஒரு கிளாஸ் போட்டான். ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிராமர் அண்ட் டிசிப்ளின் ஆஃப் தி என்டையர் யூனிவர்ஸ் திருவள்ளுவர் தான். அதுக்கு மேல தாண்டி ஒருத்தரும் கிடையாது. திருவள்ளுவரை படிக்கணும், திருவள்ளுவருடைய விளக்கங்களை வடிவேலு செட்டியாருடைய விளக்கங்களை படிக்கணும், பரிமேல இருக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னா வசுப மாணிக்கத்தை படிக்கணும். அப்படி படிக்காதவன் தமிழ் தெரிஞ்சு சொல்லிக்க வேண்டிய யோகியதே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் மரபில அவன் அந்த வள்ளுவன் அந்த இலக்கணத்தை அப்படியே துண்டு துண்டா வெட்டி, இதுதான் இலக்கணம் காட்டக்கூடிய வள்ளுவன் இந்த வாய்மை என்ற இடத்திலே பேசுகிறார். என்ன சார்னு கேட்பாங்க, இப்படி சொல்லலாமா? புரை தீர்ந்த நன்மை பயக்குமெனில் பொய்மையும் வாய்மை எடுத்து. அதனால இந்த விளக்கத்தை கொடுக்கிறான் பாரதி. அப்போ சொல்றான், உண்மைதான் அந்த அந்த கரணமாகிய மனத்தை வெளுத்தலாவது என்ன? பயத்தை, அதில் உள்ள பயத்தை நீக்குதல். இதை எப்படி பொருத்தி பார்க்க வேண்டும்? இப்ப சொல்றான் இல்லையா, உண்மையை சொல்லலாம், உண்மையை சொல்ல முடியாத நிலை வருகிறதுங்கிறான். என்ன அர்த்தம்? பயம்தானே. பயம்தானே காரணம். தப்பி தவறி யூடியூப்ல உண்மை சொல்லிட்டானா மறுநாள் எவனா வந்துருவான் பின்னாடியே. இன்னைக்கு ஏதோ ஒன்று ஒரு இடத்துல படிச்சார். அதாவது வாட் இஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், வாட் இஸ் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், யாரு தெரியல அனுப்பி, ஸ்ரீராம் நண்பர் ஸ்ரீராம் அனுப்பி தரா தெரியல வாட்ஸ்அப்ல. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அதுதானே ஒழிய நம்ம நாட்டுல ஃப்ரீடம் ஆஃப்டர் ஸ்பீச் கிடையாதுங்கிறான். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் பட் நாட் ஃப்ரீடம் ஆஃப்டர் ஸ்பீச். ஸோ இப்படி இருக்கக்கூடிய நிலையில பயம் என்பது இயல்பாக இருக்கிறது. அந்த பயத்தை நீக்கினால்தான் உண்மை நிற்கும். இன்ஃபேக்ட் உண்மையை சொல்றதுதான் முக்கியம். தி கிரேட்டஸ்ட் மகாத்மா ஆஃப் அவர் கண்ட்ரி, கிரேட் காந்திஜி, he lived for truth. சத்திய சோதனையை எழுதினார். அந்த உண்மைக்கு புறம்பாக எதையும் பேச மாட்டேன் என்ற தவத்தை மேற்கொண்டவர்கள். அதில் உள்ள பயத்தை நீக்குதல், அந்த கரணத்தை
சுத்தி செய்து விட்டால் விடுதலை உண்டாகும். அப்ப பயம் போனா விடுதலை வரும். பயமுண்டு ஜெயமுண்டு பயமில்லை மனமே, இந்த ஜென்மத்திலே விடுதலை உண்டு. பாரதி பாடுறான், பாரதி பாட்டு. இன்னொரு நாளைக்கு அதை வச்சுன்னு மேலும் கீழுமா பார்க்கலாம். நல்ல பாட்டு, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு, குழந்தைகள்லாம் பாடும் இந்த பாட்டு. ஒரு ஜெயமுண்டு பயமில்லை மனமே, இந்த ஜென்மத்திலே விடுதலை உண்டு வரும் அந்த பாட்டு. அதுல என்ன சொல்றா, முக்கியமா ஜெயமுண்டு பயமில்லை மனம், where there is no fear. கீதாஞ்சலி talks about the great Tagore, Nobel laureate. அவருடைய கீதாஞ்சலியுடைய ஆரம்பம் அதான், where there is a head held high with no fear. எங்கு பயமில்லாமல் தலை நிமிர்ந்து நிற்கிறோமோ என்றுதான் அவர் ஆரம்பிக்கிறார். தட் இஸ் த கிரேட்டஸ்ட் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மகாகவிகள். அப்போ அதை நம்ம நினைக்கணும். உண்மை, அந்த உண்மையினாலே பயத்தை விலக்கி அந்த பயனினாலே விடுதலை அடைவதுதான் அந்த கரணமாக இருக்கக்கூடிய மனத்தினுடைய தூய்மை. அப்ப வெளியில இருக்கிற அந்த 5 கழுதை இப்படியே அது எப்படி குளிப்பாட்டினாலும் அது கழுதை தானே இருக்க போகுது. Somebody said in English, even if you are winning a rat race of life, even if you are winning a rat race, you still be a rat only என்று சொல்லுவார்கள். even if you are winning a rat race, you are still a rat. அது மாதிரி இதை தூய்மைப்படுத்தினா அது கழுதைதான். அந்த கழுதை அடக்கி ஆளத்தான் ஒன்றும் மனித உடலை அது அந்த மனம் உள்ளே இருக்கக்கூடிய வகை, மனம் அதை அடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்போ இது தவிர ஒண்ணு குள்ளச்சாமிக்கு ஒரு குறும்பு, அதையும் நான் நீங்க சொல்லி முடிச்சிடுறேன். few more minutes are there. அதுல குள்ளச்சாமி கேட்கறது வந்துட்ட, தம்பி இதுதான் வண்ணானுடைய தொழில். எது? ஒரு ஆசிரியனுடைய தொழில் வண்ணான் தொழில்ங்கிறான். அது எவ்வளவு அருமை சார். அதாவது தமிழ்ல விளக்கங்கள் ஏன் தேவை அப்படின்னா இதுதான் காரணம். ஆசிரியர் சொல்றோம், ஆசிரியர், தலைமை ஆசிரியர், பேராசிரியர். ஆசு இரியர் என்றாலே குற்றம் களைபவர். ஆசு என்றால் குற்றம், இரியர் என்றால் களைபவர், ஆசிரியர். இது நமக்கு தெரியும். ஆனா இதை விளக்கமா யாரும் சொல்றது இல்லை. அப்ப அந்த குற்றம் என்பது ஒரு துணியில எது குற்றம்? அந்த துணியில அழுக்குதான் குற்றம். அது இயல்பாக இருக்கிறது. இயல்பா ஒரு மஞ்சள் கலர் துணி, நீல கலர் துணி, வெள்ளை, எல்லா துணியும் வெள்ளையா இருக்கணுங்கிற அர்த்தம் இல்லை. அது ஒரு கலைஞர். அதுல தி ஐடியா இஸ், இதுல எந்த விதமான குற்றம் குறை இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்ய வேண்டிய ஆசிரியர். அது சொல்றான் குள்ளச்சாமி பாரதி கிட்ட கேட்கிறார், தம்பி நீ இலக்கணக்காரனாச்சுத, தமிழ்லாம் படிச்சவங்க பாரதிக்கு பேர் தானே எழுதிக்கிறார் பாரதி. நீதான் இலக்கணக்காரனாச்சுத, வண்ணான் என்ற வார்த்தையை உடைத்து பொருள் சொல்வாயா? வண்ணாங்கிறோம், வண்ணாங்கிற வார்த்தையை உடைச்சு பொருள் சொல்லு அப்படிங்கிறது. என்ன இருந்தாலும் பாரதி நம்ம எங்க திருநெல்வேலிக்காரனாச்சு, ஒத்துப்பார குறும்பு. அது சொல்றார், சாமி உடைக்கிற இலக்கணம் எனக்கு தெரியாது என்றேன். சாமி உடைக்கிற இலக்கணம் எனக்கு தெரியாது அப்படின்னா என்ன அர்த்தம்? சேர்க்கிற இலக்கணம், சொற்களை சேர்த்து கவிதை படைப்பவன் நான், எனவே உடைக்கிற இலக்கணம் எனக்கு தெரியாது போன்றார். வண்ணான உடைக்க மாட்டேன்ட்டார். அப்ப குள்ளச்சாமி சொல்றார், அவரே சொல்லுகிறார், வண்ணான் என்றால் வன் ஆன், வன் வா 3 சுழி நா இன், வன் ஆன் பிளஸ் ஆன், ஆ இன் 2 சுழி இன், வன் பிளஸ் ஆன், வண்ணான். ஆன் என்பது ரிஷபம், ஆங்கது ஆன் என்பது ரிஷபம். அது வன் என்பது சொன்னால் வள்ளலாகிய ரிஷபம். வன் என்பது வன்மை, வன்மையினுடைய ரூட் வேர்ட், வேர் சொல். வன்மை என்றால் வல்லன்மை. பாரதியினுடைய பாட்டிலே நிறைய இருக்கு வன்மை. எத்தனையோ இடத்துல நான் குறிப்பிட்டிருக்கிறேன். புலவர் வன்மைன்னு வல்லன்மை, இந்த வன்மை தவறாத புலவர்கள் என்று பேசுகிறான். வன்மையிலே தவறாத புலவர் வாழ்கிறது தமிழ்நாடு என்று பாடுகிறான். ஆண் என்பது ரிஷபம், வள்ளலாகிய ரிஷபம் நந்திகேஸ்வரர். அவருடைய தொழில் சுத்த ஞான மூர்த்தியாகிய சிவனை சுமந்து கொண்டிருத்தல். தமிழ்நாட்டு ஞானாச்சாரியர்களுக்கு ஆதிமூர்த்தியும் வள்ளலுமாகி நிற்கும் இந்த நந்தி பகவானுடைய தொழிலாகிய ஆச்சாரிய தொழிலையே நான் வண்ணான் தொழில் என்று சொல்லுகிறேன். எனக்கு வண்ணான் தொழில் என்று மேற்படி குள்ளச்சாமி சொன்னார். இப்படி போடுறவர். அதாவது பாரதியுடைய உரைநடையில எதுல ரசனை அதிகம் கேட்டா ரொம்ப கஷ்டம் சொல்றது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு டிசைட் விச் இஸ் வாட். இப்போ இதுல பாரதி பேசிய விஷயத்தை பார்க்கும்பொழுது இந்த வண்ணான் என்பதில் இருக்கக்கூடியது. அப்ப இந்த ஆசிரியர் சுத்தப்படுத்துகிறார். அப்படி சுத்தப்படுத்தும் போது இந்த பலம், மனத்தினுடைய பலவீனத்தை
இப்போ ஒருத்தனுக்கு ஒரு பலவீனம் வருகிறது, ஒரு வீக்னஸ் வருகிறதுன்னா என்ன அர்த்தம்? ஒன்று அவனுக்கு உடலிலே ஏற்கனவே இருக்கக்கூடிய பிரச்சனைகளா இருக்கலாம், இல்ல அவனா ஏற்படுத்தி கொண்ட பிரச்சனையா இருக்கலாம். அப்ப நோய் வந்தால் பலவீனப்படுகிறது, நோய் தீர்ந்து விட்டால் உடல் பழையபடி வலிவு மேற்கொள்கிறது, வலிமை பிறக்கிறது. அதை போல இந்த பலவீனத்தை எப்படி அடக்க வேண்டும் என்பதற்கான வரிகளை சொன்ன இந்த 5 வரிகளை நீ குறிப்பிட்ட வரிகள் மனத்தினுடைய பலவீனத்தை குறிப்பது. இந்த பலவீனம் என்பது மனத்தினுடைய நோய் என்று கூட சொல்லலாம். அந்த வீக்னஸ் நோய் என்று கூட சொல்லலாம். அந்த நோயை எப்படி தீர்ப்பது என்று கேட்டால், வண்ணான் தொழில் செய்யக்கூடிய ஆசிரியனை தேடிப்பார். ஆசிரியனை வண்ணான் என்று சொன்னவன். வன் ஆண், அழகிய ஆண் ரிஷபம், வள்ளலாகிய ஆண் ரிஷபம்னா ஆண் தான். வள்ளலாகிய ரிஷபம் அது ஞானமூர்த்தியா விளங்கக்கூடிய சிவபெருமானுடைய வாகனம். அது எப்படி அந்த சுத்த சத்துவ நிலையை எடுத்துக்கொண்டு செல்லுகிறதோ அதை போல எல்லாருக்கும் உதவ வேண்டும். அது எல்லா குறைகளையும் களைகிறது. அதை போல தீமைகளை நீக்கி குறைகளையும் கரைகளையும் களைய வேண்டும் என்பதாக சொல்லுகிறான் பாரதி. இப்போ அடுத்து வரக்கூடியது என்ன சொல்ல போறான்? இப்போ பார்த்தா மனத்துல உன்னை நான் ஏற்கனவே சொன்னேன், மனம் என்பதை சொல்லும்போது பாரதி என்ன நினைக்கிறான்? இந்த மனத்தின் மூலமாக இந்த வாழ்க்கையினுடைய சுழற்சியே தொட்டு காட்டுகிறான். இதெல்லாம் அனுபவிக்க வேண்டிய இடம். இப்போ ஒரு ராமாயணம் மகாபாரதம் என்று சொல்லக்கூடிய ராமாயணத்துல ராமன் சீதருடைய வரலாறை சொல்லுகிறோம். மகாபாரதத்துல இந்த கௌரவர்கள் இந்த ரகுல பாண்டவர்களுடைய வரலாற்றை பேசுகிறோம். இப்போ மனம் என்று தொட்டு காட்டக்கூடிய பாரதி ஏன் எப்படி எழுதுகிறான்னு சொன்னா, அது உங்களுடைய வரலாற்றை தொட்டு காட்டுகிறது. ஒரு முறை திருக்குறள் முனுசாமி கிட்ட ஒருத்தர் கேட்டார், என்ன சார் ராமாயணம் மகாபாரதம் எல்லாத்துக்கும் கூட்டம் வருது, திருக்குறள் கிளாஸுக்கு கூட்டம் வர மாட்டேங்குது அப்படின்னு. அவர் ரொம்ப அருமையா சொன்னார். அது அவன் ஒரு கதை, யாரோ ஒருத்தர் பொண்டாட்டி தூக்கிட்டு போயிட்டான், ஒரு ராட்சசன் அரக்கன், அதை பத்தி கேட்கறது ஆரம்ப கேட்டாங்க. மகாபாரதத்துல அண்ணன் தம்பி சண்டை போட்டுருக்கான், அதை பார்க்கறது போயிட்டான். திருவள்ளுவருக்கு ஏன் கூட்டம் வரல? உன் மடியை பிடிக்கிறார், உன் கையை பிடிக்கிறார், டே இப்படி இரு அப்படின்னு சொல்றாரு அவனுக்கு. அது எவன் விரும்புவான் அவன் என்று சொன்னார். ஆகவே பாரதி மெல்ல மனம் பெண்ணே, மனம் என்ற பெண்ணிடம் நான் பேசுகிறேன் என்று நம்மை திசை திருப்பி ஒரு கவிதையாக மாற்றி உள்ளே சென்று பார்த்தால் படிக்கக்கூடிய ஒவ்வொரும் அவர் தன்னுடைய மனத்தோடு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார். வாட் அ கிரேட் போயட்ரி. தட் இஸ் வாட் இஸ் போயட்ரி. தான் என்ன பார்த்தோமோ, தான் ஒரு குழந்தை, ஒரு அம்மா சாப்பிட்றா, ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்றா, சாப்பிட்டா அந்த அம்மா ஆஹா இன்னும் வரக்கூடியல இந்த மாதிரி அருமையான தின்பண்டங்கள்லாம் சாப்பிட ஒரு ஏதோ ஒரு ஒரு ரிசப்ஷனோ ஏதோ விருந்துக்கு போற, அதுக்கு குழந்தைய வீட்டுல வச்சுட்டு வந்துடுறா, எடுத்துன்னு வரல. வீட்டுல சின்ன பையன் குழந்தை இருக்கு. நீங்க சாப்பிட்டா ஒரு அருமையான பாதுஷா மாதிரி எனக்கு பிடிக்கும், அதனால சொல்றேன், நீங்க அவாவா அந்த இடத்த ஃபில்அப் பண்ணீங்க. ஒரு பாதுஷா போடுறாங்க, இன்னும் 2 போட்டா நானே வாங்கி தின்னாலும் போட்டு விட்டுருவேன் வாயில. ஆஹா எவ்வளவு அருமையா இருக்கு, இதை நான் வீட்டுல போய் குழந்தை கொண்டு வர வேணாமான்னு சொல்லி இலையில போடக்கூடியதை இடது கையிலே வாங்கி மடியிலே பதுக்கி கொள்வாள். சீன் இட். அந்த ஸ்வீட்டை வாங்கி இடது கையில வாங்கி இலையில போடுறத மடியிலே மடித்து கொள்வாள். ஏன்னு காரணம், வீட்டுக்கு போய் குழந்தைக்கு கொடுக்கலாம் என்று. அப்போ இந்த தாய்மை உள்ளம்தான் ஒரு மகாகவியினுடைய இனம் கண்டுகொள்ளக்கூடிய அடிப்படையான குணம். அவன் என்ன நினைக்கிறான்? தான் பெற்ற இந்த அரிய அனுபவங்களை, தான் பெற்ற இந்த உத்தமமான விடுதலை, மனத்தை பண்படுத்தக்கூடிய செய்தியை மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக உங்களை அருகே இழுக்கிறான். நான் மனம் என்ற பெண்ணிடம் பேசுகிறேன் என்று சொன்ன போது ஒரு கவர்ச்சியான தலைப்பு கொடுக்கிறார். ஆக யாரோ யாருக்கிட்டே பேசுறாங்க, நம்ம போய் பார்க்கலாம். Everybody wants to be the friend, what you call as the ring leaders என்று சொல்லுவார். ரிங் லீடர் இல்ல, ரிங் சைட் வியூ கிடைக்கணும். முன்ன போய் உட்காரணும், உள்ளுக்குள்ள வேணா சண்டை போட்டுருவோம். முதல்ல உங்களை அந்த வளைவுக்குள்ள கூப்பிடலாம். அப்படி கூப்பிட்டு உள்ளுக்குள்ள போய் உட்கார்ந்த உடனே கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கும்போது, அடடா மனத்தை பற்றி பேசுகிறானே, இந்த மனத்தை பற்றி பாரதி என்ன சொல்லுகிறான் என்று பார்த்தால் குள்ளச்சாமி சொன்னது நினைவுக்கு வருது. அடடா ஒவ்வொரு மனசுலயும் இவ்வளவு அழுக்கு இருக்கா, இதை துவைத்து வெளுத்து மனத்தை பண்படுத்தி கொள்வதென்றோ வாழ்க்கை என்று அந்த மனத்தினுடைய பலவீனத்தை பற்றி பாரதி குறிப்பிட்டு அதனுடைய செய்திகளையும் தருகிறான். இனி அடுத்த 5 வரிகளிலே நாம் மனத்தினுடைய அறியாமை பற்றி பேச போகிறான். இதுவரைக்கும் மனத்தினுடைய நோய், மனத்தினுடைய பலவீனத்தை சொன்னான். இனி அடுத்த வாரம் பார்க்கும் பொழுது மனத்தினுடைய அறியாமை என்ன என்பதை பார்க்க இருக்கிறோம். ஆகவே இந்த அளவிலே நான் இன்றைய சொற்பொழிவை நிறைவு செய்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.